வணக்கம். என் பேர் ஃப்ராங்க்லின். இங்கே நம்ம பக்கத்தில் வந்து ஒரு நெல் போட்டிருக்கோம். இங்கிட்ட பக்கத்தில் வந்து வாழை போட்டிருக்கோம். இங்கே நம்மளுக்கு நடுவில் வந்து ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 தென்னை மரம் வச்சுருக்கோம் நாங்கள். அந்த மரம் வந்து வச்சு ஒரு 10-15 வருஷம் ஆகுது. அதில் வந்து காய்க்கும். ஆனால் வந்து ரொம்ப நிறையாலாம் காய்க்காது. சரி, அதில் வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 1 லிட்டர் வாங்கி ஒரு 4-5 மரத்துக்கு மட்டும் அதில் ஊற்றி பார்த்தோம். அது ஒரு 2-3 மாதம் கழித்து கண்டினியூஸாக ஊற்றவும் அது வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. குறும்பை நிறையா விட ஆரம்பிச்சிச்சு. சரி, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வாங்கி இருக்கிற 15 மரத்துக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 15 மரத்துக்கு ஊற்றுனோம். ஊற்றுறேன் ஒரு கண்டினியூஸாக ஒரு 7 மாதம் கிட்ட ஊற்றிருப்பேன். இது 8வது மாதம் இப்போயும் ஊற்றணும். ஊற்றும் போது நல்ல க்ரோத் இருக்கும். அந்த மரம்லாம் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல குறும்பெல்லாம் விட்டு நல்ல காயெல்லாம் நல்லா காய்ச்சிருக்கும். அதனால் இது வந்து நான் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன் எல்லாத்துக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். இந்த மரத்தை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இங்கே நிறைய காய் காய்ச்சிருக்குங்கிறது நல்லா பாருங்கள். இதில் நல்லா நிறைய காய் காய்ச்சிருக்கும். இது வந்து இது ஏபிகேஸோட எஃபெக்ட்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டினியூஸாக நான் வந்து ஒரு 7 மாதமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் விடாமல். அந்த யூஸ் பண்ணுறதுனால அதோட ரிசல்ட்டை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. நிறைய காய் காய்ச்சிருக்கும்.